Hello friends, today நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னா SQL versus NoSQL. SQL அப்படினா என்னன்னா structured query language ன்னு சொல்வாங்க. NoSQL னா non structured query language. Structured query language means அந்த டேட்டாஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சரா ஸ்டோர் ஆகும். For example table formatல rows and columns ஆத டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். So that அந்த டேபிள்ல இருக்க அந்த டேட்டாபேஸ்ல இருக்க டேபிள்ல இருக்க எல்லா வேல்யூமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும். Unstructured data அப்படினா டாக்குமெண்டா இருக்கும் and then key value pair இருக்கும் column store different 4 typesல வந்து டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஒன்னு key value pair kind of database, document database, column store and then வந்து பாத்தீங்கன்னா graph database ன்னு சொல்வாங்க. என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும் NoSQL னா JSON JavaScript Object Notation சொல்வாங்க. அந்த ஃபார்மேட்ல தான் NoSQL ல ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் இருக்க ஒரு டேட்டாபேஸ்க்கும் இன்னொரு டேட்டாபேஸ்க்கும் இருக்க யூசரோட டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்காது. மேக்ஸிமம் சோஷியல் மீடியா வெப்சைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு ரோஸ் அண்ட் காலம்ஸு அப்படின்னா ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணியிருக்க டேட்டாபேஸில் இருக்க டேபிளில் 3 காலம்ஸாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டாஸ் மட்டும் தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அடிஷ்னலாக ஒன்று காலம் வேணும்னா நான் நியூவாக ஆடப் பண்ணி தான் பண்ண முடியுமே தவிர ஆல்ரெடி இருக்கிற டேபிளில் என்னால் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் அன்ஸ்ட்ரக்சர்ன்றது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணதே வந்து 3 காலம்ஸ் தான் இருக்குன்னா இப்போ ஒரு யூசர் ஆடப் பண்ணுறாங்க, இன்னொரு காலம் ஆடப் பண்ணுறாங்கன்னா அதுவும் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். அதுதான் டைனமிக் ஸ்கீமா. டைனமிக்காகவே அது ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்ட்ரக்சர் டேட்டானா அந்த டேபிள் ஃபார்மேட்டில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சராக தான் அந்த டேட்டாபேஸில் இருக்க எல்லா யூசரோட வேல்யூமே எப்படி யூனிக்காக தான் இருக்கும், ஸ்ட்ரக்சராக இருக்கும். அன்ஸ்ட்ரக்சர்ன்னும் போது பார்த்திங்கன்னா அது யூனிக்காகவே இருக்காது. ஒரு யூசருக்கும் இன்னொரு யூசருக்கும் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொரி டேட்டாபேஸ் வந்து இட்ஸ் அட்வைசபிள். பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, லிங்க்டின் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா வெப்சைட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா Neo4j கிராஃப் டேட்டாபேஸை வச்சு தான் மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு சாஃப்ட்வேர் வைஸ் எக்ஸாம்பிள் வந்து SQLக்கு பார்த்தோம் அப்படின்னா MySQL, PostgreSQL, SQL Server, Oracle இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அன்ஸ்ட்ரக்சர் வரும்போது MongoDB, Cassandra, Neo4j அண்ட் தென் Apache HBase இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இதை பற்றி டெக்ஸ்ட்டு அப்கமிங்கில் என்னென்ன SQL லாங்குவேஜஸ் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.